பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு பின்னால தனியா ஒரு ராக் நிற்கிறதுல ஒரு பாறை. இந்த ஏரியாவுக்கு பேர் ப்ளூ மவுண்டன் என்று சொல்லி, ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இந்த ப்ளூ மவுண்டன் என்கிற ஏரியா இருக்கிறாரு. இங்க ஒரு பாறை தனியா நிற்கிறதுல அதுக்கு ஒரு பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆர்ஃபன் ராக் என்பதாக, அனாதை பாறைன்னு சொல்லி. அது தனியா நிக்கல, அதனால அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. சிலர் நான் ஒரு அனாதை போல் இருக்கிறையா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிப்பார்கள். உங்க வாழ்க்கையில கூட எல்லாரும் எனக்கு இருந்துமே ஒரு அனாதை போல் இருக்கிறேன் அப்படின்னு கலங்குறீங்களா? ஒரு சமயம் ஒரு கிராமத்துல ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு ஸ்கூல்ல தான் தங்க வச்சிருந்தாங்க. நான் இங்க ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் நான் தங்கியிருந்து கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு நாள் பகல் நேரம் ஒரு சகோதர வாலிப தம்பி என்னை பார்க்க வந்தார். ஒரு சிறு குழந்தை போல பேசினார். ஐயா, உங்களுக்கு ஒரு காரியம் கேட்கணும். என்ன தம்பி என்று கேட்டேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க மறிச்சிட்டாங்க. இந்த ஊருக்கு நான் தனியா வந்தேன். எல்லா வேலைகளையும் செய்வேன், யார் யார் என்னென்ன வேலை கொடுக்குறாங்களே செய்வேன், எனக்கு சாப்பாடு தருவாங்க, இங்கே வாழ்கிறேன். சிலர் சொல்ல, நீ ஒரு அனாதை, உனக்கு யாருமே இல்லை, நீ ஒரு அனாதை பையன்தானே அப்படின்லாம் பேசுறாங்க. அந்த வார்த்தை என்னை துக்கப்படுத்துற. ஐயா, நான் ஒரு அனாதையா? நீங்க சொல்லுங்கன்னு அழுகிறான். நான் உனக்கு என்ன சொல்லுவது என்று ஆச்சரியமாய் நோக்கின பொழுது ஒரு வேத வசன ஞாபகத்தில் வந்தது. யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த வசனத்தை உனக்கு வாசித்து காண்பித்து, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அவனுக்குள்ள உடனே ஒரு சந்தோஷம், முகம் மலர்ந்து விட்டாரு. ஆமா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறையா, அவர் என்னோடு இருக்கிறார், என் ஊருக்கு வந்த பிறகுதான் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் என்று சொன்னான். அப்போ நீ அனாதை அல்ல. இயேசு உனக்கு தகப்பனாகவும் இருக்கிறார், தாயாகவும் இருக்கிறார், சகோதரனாகவும் இருக்கிறார், நண்பராகவும் இருக்கிறார். இப்படி நீ அனாதையாக முடியும் அப்படின்னு சொன்ன. அப்படியா? அவருடைய முகம் மலர்ந்து சந்தோஷம். நான் அனாதை இல்லை, நான் அனாதையில இல்லை. ஆமா, யார் சொன்னாலும் என்ன பேசினா நீ சொல்லு, தைரியமா, நான் அனாதை கிடையாது. எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க, நல்ல நண்பர்கள் எல்லாம் எனக்கு இயேசு இருக்க தைரியமா சொல்லுன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷ முகத்தில் வந்து விட்டாரு. இயேசு கூட இருந்தா அனாதை அல்ல. நீங்க உங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்க, நான் ஒரு அனாதை, எல்லாரும் இருந்த அனாதை போல இருக்கிறேன், என் மேல அக்கறை காட்ட யாரும் இல்லை, நீ கலங்குறீங்களா? இயேசு சொல்லுகிறார், உன் மேல அக்கறை காட்ட நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளே, நான் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாக முடியும்? நான் உன் மேல பாசம் வைத்திருக்கிறேன், அக்கறையா இருக்கிறேன். உன்னை வாழ வைக்க சிலுவையில என்னையே பலியாய் கொடுத்தேன். உனக்கு எல்லாவற்றையும் செய்ய நான் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாக முடியும்? என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, இயேசுவே, நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் உள்ளத்துல இருக்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க, எனக்கு தகப்பனா, தாயாய், சிநேகிதனாய், சகோதரனா இருக்கிறீங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லுங்க. உள்ள மகிழ்ச்சியினால் இப்போ உங்க சொல்றீங்களா? இயேசுவே, நான் ஒரு அனாதை அல்ல, நீர் எனக்கு தாயா இருக்கிறீர், தகப்பனா இருக்கிறீர், சிநேகிதனா இருக்கிறீர், மூத்த சகோதரனா இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.